அடுத்த செயற்பாடாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறது 2 மின்கலம், 2 மின்குமிழ், 2 ஆளிகள். அதாவது நாங்கள் ஆளிகளுக்கு இங்கே நாங்கள் பயன்படுத்த போகிறது கடதாசி கவி. கடதாசி கவிகளை பயன்படுத்தி 2 மின்குமிழையும் ஒளிர்விக்கவும் அணைக்கக்கூடிய விதத்தில் செய்ய போகிறோம். அது மாதிரி இதில் எவ்வாறான கேள்வி வினவப்படும் என்றதுக்குரிய சில உத்திமுறைகளை நான் இதனூடாக செய்து காட்டுறேன். தவறு சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் 6 கடத்திகளை பயன்படுத்த போகிறோம். இவ்வாறு செய்கிறோம். முதல் இப்போ நாங்கள் கடத்திகளுக்கு இடையிலான தொடர்பை இப்போ முதலில் ஏற்படுத்தணும். முதல் நாங்கள் ஒரு கடத்தியிலிருந்து சரிதானே இதுக்கு வரப்போது என்றால் ஒரு மின்குமிழிந்த பித்தளை வளையத்துக்கு, அதே போல மற்ற கடத்திகளுக்கு இடையில் என்ன செய்ய போகிறோம், வரப்போது 2வது மின்குமிழிந்த ஈயமுனைக்கு 2 இப்போ எதுக்கான தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறோம், ஆளிகளுக்கு இடையிலான தொடர்பு ஏற்படுத்தியார். இப்போ அடுத்ததாக செய்யப்பட வேண்டியது 2 மின்குமிழ்களுக்கு இடையிலான தொடர்பு ஏற்படும். 2 மின்குமிழையும் நாங்கள் குழப்பம் என்ன செய்வோம், முதலாவது மின்குமிழிந்த ஈயமுனையிலிருந்து 2வது மின்குமிழிந்த பித்தளை வளையத்துக்கான தொடர்பை ஏற்படுத்தியார். சரிதான்? இப்போ நாங்கள் 2 மின்கலத்தையும் தனித்தனியான அதில் மாற்றத்தை ஏற்படுத்திடலாம். அதுக்கு என்ன செய்யணும், 2 மின்கலத்தையும் இணைக்கணும். 2 மின்கலத்தையும் இணைப்பதுக்குரிய சரியான முறை இது ஒரு கடத்தியை பயன்படுத்தி இந்த முதலாவது 2வது மின்கலத்தின் நேரிலிருந்து முதலாவது மின்கலத்தின் அடைச்சி ஒரு தொடர்பு. இப்போ 2 மின்கலத்தையும் தொடர்புக்குரிய இணைப்பாக மின்கடத்தி மூலம் நினைக்கலாம். இப்போ ஆளியாக தொழிற்பட்டு இந்த மின்கலங்கள் ஒளிர்வதற்குரிய செயற்பாட்டை நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். அதே இந்த மாதிரி அந்த ஆளியாக தொழிற்படக்கூடிய செய்யணும்னா பார்த்தா இப்போ மின்கலத்தின் நேர்முறையிலிருந்து ஆளியை மூடுவதற்கு திறப்பதற்கு முக்கிய நிலையில் உணவு நாங்கள் கருதியிருக்கோம். அதே போல 2வது மின்கலத்திலிருந்து மறைமுறையிலிருந்து கொண்டு போகும்போது ஆளியை மூடுவதற்கு திறப்பதற்கு முக்கிய நிலையில் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த ஆளியை மூட போகிறோம். இப்போ திறந்த நிலையில் இருக்கு ஆளியை மூட போகிறோம். இப்போ மின்குமிழ் ஒளிருமோ, ஏன் ஒளிராது? இதுக்குரிய காரணத்தை பாருங்க. இப்போ இந்த ஆளை மூடப்பட்டிருக்குது, நேர்முறை ஊடாக மின்னோட்டமானது 2 மின்குமிழுக்கு சென்று அதில் தொடர்பு. ஆனால் இங்கே மறைமுறையாக வார இதானது அங்கே தடை துண்டிக்கப்பட்டது இருக்கு. அப்போ அந்த ஆளியை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த ஆளியை நாங்கள் மூடிய நிலைக்கு கொண்டு வரோம். அது என்னென்று கொண்டு வரணும், அந்த ஆளியை நாங்கள் மூடிய நிலைக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ அந்த ஆளியை நாங்கள் மூடிய நிலைக்கு கொண்டு வர என்ன செய்யுது, மின்குமிழ் ஒளிருது பாருங்க. இப்போ பாருங்க, நேர்மூடாக வார மின்னோட்டமானது இந்த ஆளி மூடிய நிலையில வந்து பித்தளை முதலாவது மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கு அதனூடாக சுற்றி நடைபெற்று ஈயமுனையினூடாக அடுத்த 2வது மின்குமிழின் பித்தளை வளையத்தினூடாக சென்று அடுத்த அதனூடாக ஈயமுனையினூடாக சென்று அங்கே ஆளியினூடாக ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அது இங்கே மின்னோட்டம் ஒன்று பூர்ண சுற்று நடைபெறுகிறது. ஆகவே 2 மின்குமிழும் ஒளிது. ஆனால் இதில் ஒரு கேள்வி எடுக்கப்படலாம், இந்த 2 ஆளிகளில் ஏதாவது ஒன்று என்ன திறந்த நிலையில் இருக்குமாயின் மின்குமிழ் ஒளிடுமா ஒளிராதா? இந்த இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த ஆளியில் நாங்கள் திறக்க போகிறோம். இருந்தால் 2 மின்குமிழும் ஒளிராது. அதே இங்கே நேருடாக வார மின்னோட்டமானது துண்டிக்கப்படும். சரி, இந்த இதை நாங்கள் இப்போ மூடிட்டு இப்போ மற்ற ஆளியை நாங்கள் இப்போ திறந்த நிலைக்கு கொண்டு வரோம். அதே ஊடாக மின்குமிழ் ஒளிருமோ, அந்த நிலையிலும் ஒளிரும். அதே நாங்கள் மறையூடாக வார மின்னோட்டமானது தடைப்படுகிறது. அப்போ இந்த நிலையில 2 ஆளிகளும் மூடிய நிலையில் இருக்கும் போது 2 மின்குமிழும் ஒளிரும் என்ற இதுக்கு நாங்கள் பெறலாம். சரிதானே? நாங்களும் பெறலாம். அப்படியா கேள்வி எப்படி வருமன்றதுக்குரிய ஐடியாக்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க என்றால் எந்த கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய. சரி, இன்னொரு செயற்பாட்டில் பார்க்கலாம்.
இப்போ நாங்கள் அடுத்த செயற்பாட்டை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நாங்கள் முதல் செய்யப்பட்ட செயற்பாட்டில் இருந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. என்னென்று கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லிக்கலாம். என்ன மாற்றம்? முதல் செய்த செயற்பாட்டில் ஒரு மாற்றத்தை செய்தால் இப்போ இன்னொரு மின்னணைப்பை செய்ய போகிறோம். என்ன மாற்றம் மட்டும் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ரைட். என்ன செய்திருக்கிறோம்? மின்கலத்தின் எண்ணிக்கை கூடியிருக்கு. ரைட், குட். நல்லா நினச்சிருக்கிறீர்கள். நீங்களும் அதை தானே சொல்லியிருந்தேன் நீங்கள். ரைட், குட், நல்லது. இப்போ அதுக்குரிய செயற்பாட்டை நாங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம். சரிதானே? இப்போ மின்கலத்தில் எண்ணிக்கை முறையில் என்ன செய்ய போகுது? என்ன அதில் ஒளியின்ற பிரகாசத்தன்மை கூட போகும். மற்றதெல்லாம் பழமையாக 2 ஆளிகளும் என்ன அதாவது நாங்கள் கடதாசி கவிகள் 2 பயன்படுத்திக்கிறோம். மின்குமிழ் 2, மின்கலங்கள் மாத்திரம் 4, மற்றது கடத்திகள் எண்ணிக்கை அதில் பழமையாக 6 பழமையாக இருக்குது. அந்த மாற்றம் 2 மின்கலங்கள் மேலதிகமாக கூடி. சரிதானே? இப்போ அந்த இணைப்பை பற்றி பார்க்க வர முதலாவது நாங்கள் இப்போ சொன்னாலும் முதல் ஆளிகளுக்கு இடையிலான தொடர்பை ஏற்படுத்தணும். இதில் இருந்து இந்த போது மின் குமிழி முதலாவது மின் குமிழின்ற பித்தளை வளையத்திற்கும் அதே போல மற்ற ஆளியின் என்ன ஆளிக்கிடையிலான தொடர்பை ஏற்படுத்தணும். அதில் இருந்து போது 2வது மின் குமிழின்ற ஈய முறைக்கும் வரும். இனி நாங்கள் செய்ய போகிறது 2 மின் குமிழுக்கு இடையிலான தொடர்பை ஏற்படுத்தணும். இங்கே ஈய முனை முதலாவது மின் குமிழின்ற ஈய முனையில் இருந்து 2வது மின் குமிழின்ற பித்தளை வளையத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்தினால் மின்குமிழுக்கு இடையிலான தொடர்பு ஏற்படுத்தப்பட்டார். இப்போ அடுத்ததாக செய்ய போது இந்த முதல் 2 மின்கலத்துக்குரிய தொடர்பையும் அடுத்த 2 மின்கலத்துக்குரிய இடையிலான இடைவெளி இருக்கிறதோ அந்த தொடரிணைப்புக்குரிய இணைப்பை என்னத்தால் நாங்கள் தொடர்பை ஏற்படுத்த போகிறோம்? மின் கடத்தியார். அப்போ என்ன செய்ய போகிறோம்? இது இந்த நேர்முனையில இருந்து இது இந்த மரமுனைக்கு இப்போ 4 மின்கலங்களும் தொடரிணைப்புக்குரிய இணைப்பாக எது செயற்பட்டிருக்குது? ஒரு மின்கடத்தி. இப்போ பாருங்க, இது ஒரு கடத்தி 1, 2, 3, 4 கடத்திகள் செயற்பாடு. இன்னும் 2 கடத்திகள் இருக்குது. அந்த 2 கடத்தி தான் எதை செய்ய போது? ஆளி ஊடாக மின்னை என்ன ஒளிர்விக்கவும் அணைக்கவும் கூடியதாக செய்ய போகிறோம். ஆஃப்குரிய செயற்பாடு செய்ய போது இந்த 2 கடதாசி கவிகளும் ஆளிகளாக சரியான பார்ப்போம். இந்த மாதிரி செய்ய போகிறோம். பார்ப்போம். அதை கொண்டு எங்களோட போகிறோம். சரி, இது ஒரு தொடர்பை படி அந்த ஆடிக்கு தொடர்பை இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் இப்போ ஆளியை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? மூட போகிறோம். மூடுதல் திறத்தலங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ மின்குமிழ் ஒளிர்கிறதா? 2 மின்குமிழில் ஏதாவது ஒளி. ஏன் ஒளிரவில்லை? நேரூடாக வர மின் ஓட்டமானது புதிய முறையில் போய் முதலாவது மின்குமிழுக்கு சென்று 2வது மின்குமிழுக்கு சென்று ஆளியூடாக செல்கின்ற அதே வேளையில் இங்கே தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. என்ன நிலையில்? ஆளி திறந்த நிலையை காணப்படுகின்றது. ஆகவே அந்த ஆளியை நாங்கள் என்ன செய்யணும்? மூடிய நிலைக்கு கொண்டு வந்துவா. சரி, இப்போ மூடிய நிலைக்கு நாங்கள் கொண்டு வரணும் என்றால் என்ன செய்ய போகிறோம்? மூடிய நிலைக்கு கொண்டு வந்து இப்போ என்ன நடந்திருக்குது? மின்குமிழ் 2ம் ஒளிர்கின்றது. காரணம் என்ன? இது வேறங்கோ நேருடாக வார மின்னோட்டமானது இந்த ஆளை மூடப்பட்ட நிலையில் அந்த மின்னோட்டம் தொடர்ந்து இதனூடாக சென்று முதலாவது மின்குமிழூடாக சென்று சுற்றோட்டம் நடைபெற்று ஈய முனையினூடாக சென்று பித்தளை வளையத்துக்கு இதனூடான ஒரு சுற்று நடைபெற்று ஈய முனையினூடாக ஆளியினூடாக சென்று என்ன அந்த ஆளை மூடப்பட்ட நிலையில் அந்த மின்னோட்டம் என்ன செய்யுது? தொடர்ந்து போகுது. கடத்தியூடாக சென்று இந்த மறையூடாக இந்த மின்னோட்ட சுழற்சி நடைபெறுகிறது. நீரூடாக சென்ற ஒரு மின்னோட்டமானது முழுமையான ஒரு மின்னோட்ட சுற்றோட்டம் நடைபெறுகிறது. ஆகவே 2 மின்குமிழும் ஒளிரும். அதான் முதல் நாங்கள் செய்த போல இதில் ஏதாவது ஒரு ஆளி என திறந்த நிலையில் காணப்படுமாயின் 2 மின்குமிழும் ஒளிர மாட்டாது என
அதே போல ஏதாவது இரண்டாவது ஆளியிலும் ஏதாவது ஒரு குறைந்த நிலையில் காணப்படமாகி ரெண்டு மின்குமிழும் ஒளிர மாட்டாது. ரெண்டும் மூடிய நிலையில் இருக்கும் போதே ரெண்டு மின்குமிழும் இந்த வரிப்படத்தின்படி ஒளிரக்கூடியதாக இருக்கு. சரிதானே? சரி, உங்களுக்கு பாருங்க படிப்படியாக ஒரு மாற்றத்தில் வரைக்கல உங்களுக்கு இலவா இன்னும் விளக்கத்தை வழங்கக்கூடிய. சரி, அடுத்த செயல்பாட்டில் அடுத்ததை பார்க்கலாம். இப்போ நாங்கள் அடுத்த செயல்பாடு ஒரு மின்னோட்ட சுற்றில் நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மூடிய சுற்று திறந்த சுற்று என்று சொல்லுவாங்க. இந்த மூடிய சுற்று திறந்த சுற்றுண்டா அதை பார்ப்போம். அந்த மொழிநடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடிய சுற்றண்டா ஆடியானது மூடிய நிலையில் இருக்குமானால் அந்த மின் குமிழ் ஒளிர்கின்ற நிலையை சொல்கிறோம். சுற்றோட்டமானது நேருடாக வாழ்கின்ற சுற்றோட்டமானது முழுமையாக ஆளியூடாக மூடிய நிலையில் இருக்கும்போது மறைமுறையூடாக மின்னோட்ட சுழற்சி நடைபெறுகிறது. ஆகவே அது மூடிய சுற்று. இதில் பார்த்தீர்கள் என்றால் இந்த இரண்டாவது படத்தை நீங்கள் அவதானிப்பீர்கள் என்றால் நேருடாக வாழ்கின்ற மின்னோட்டமானது மின்குமிழுக்கு போகுது. ஆனால் எந்த இதில் நடந்தன மறைமுடாக வார மின்னோட்டமானது இந்த ஆழியில் திறந்த நிலையில் காணப்படுவதால் மின்னோட்டம் தடப்படுது. அது திறந்த சுற்று. இந்த திறந்த சுற்றை மூடிய சுற்றாக மாற்றுவோம்னா என்ன செய்யணும்? நாங்கள் இந்த ஆளியில இரண்டு ஊற்றில் பல்கொண்டு வேண்டும். இதை நாம் திறந்த சுற்றை மூடிய சுற்றாக மாற்றுவோம்னா இது இப்போ திறந்த சுற்றாக மாறிடும். அப்போ ரெண்டு சுற்றாக வகைப்படுத்தலாம். ஒன்று திறந்த சுற்று, மூடிய சுற்று. சரிதானே? திறந்த சுற்றில் மின்குமிழ் ஒளிர்கின்ற முழுமையான ஒரு மின்னோட்டம் சுழற்சி நடைபெறுகிறது. இதில் முழுமையான மின்னோட்ட சுழற்சி நடைபெறும் போது எங்கே தடைப்படுது? இந்த ஆடி திறந்த நிலையில் இருக்கிறதால மின்னோட்டம் தடைப்படுது. அது மூடிய சுற்றாக கருதலாமோ? இல்லை, திறந்த சுற்றாக தான் நாங்கள் கருத முடியும். ஆகவே மூடிய சுற்று திறந்த சுற்றுக்குரிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது இருக்குதானே? ராய். அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் அவதானிக்க வேண்டாம். இப்படியோருக்கு வீணா வரையில் உங்களுக்கு என்ன காரணத்தால் அந்த மின்னோட்டம் தடைப்பட்டிருக்குன்னு இருக்கலாம். சரிதான்? ராய். வடிவாக அணுங்கோ, வரிப்படத்தை இப்போ வரையுங்கோ. நாங்கள் இதில் செய்து பார்ப்போம். இன்னொரு வினாவை நாங்கள் இப்போ இதில் காணக்கூடிய இருக்கிறது. இதில் பாருங்க, உங்களுக்கு 4 வரிப்படங்கள் தரப்பட்டுள்ளது. இது ஒரு சுற்று, இது ஒரு சுற்று, இது ஒரு சுற்று, இது ஒரு சுற்று. 4 சுற்றுக்கள் தரப்பட்டுள்ளது. இந்த 4 சுற்றுக்களில் இப்போ உங்கள்கிட்ட என்ன அந்த வரிப்படத்தை வச்சுக்கொண்டு வினவப்பட போக கேள்வி கேட்கப்பட போகனால் இந்த உங்களுக்கு கடதாசி கவி ஆளிகள் தரப்பட்டுள்ளது. இந்த கடதாசி கவி ஆளிகள் மூடப்படும் நிலையில் மூடப்படும் நிலையில் எந்த மின்குமிழ் ஒளிரும்? அதாவது 4 சுற்று வரிப்படத்தில் எந்த வரிப்படத்துக்குரிய மின்குமிழ் ஒளிரும் என்று கேட்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆளி மூடப்படுகின்ற நிலை, 4 சுற்றுப்படத்தில் உள்ள ஆளிகள் மூடப்படுகின்ற நிலையில் இப்படி இருக்குது. இந்த ஆளி இந்த இதில் மூடப்படும் நிலை, அதில் ஆளி இருக்கு, இது மூடப்படும் நிலை. அதே போல இந்த ஆளி இது மூடப்படும் நிலை, இந்த ஆளி இது மூடப்படும் நிலையில் எந்த மின்குமிழ் ஒளிர்கிறார் உங்களிடம் வினவப்படுகிறார். அப்போ நீங்கள் சுற்றுக்களை அவதானித்து நீங்கள் அந்த சரியான வரிப்படத்தை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் வடிவ அவதானித்தால் இதுக்குரிய சரியான சுற்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். சரிதானே? ரைட். இப்போ நீங்கள் எல்லாம் அப்போ நீங்கள் அவதானித்தபடி முதலாவது சுற்று ஒளிருமா, 2வது சுற்று ஒளிருமா, 3வது சுற்று ஒளிருமா, 4வது சுற்று ஒளிருமா, அதுதான் உங்கள்கிட்ட வினவப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்க என்றால் அந்த இடத்துல நீங்கள் தெரிவு செய்து அடையாளப்படுத்தலாம். சரிதானே? ரைட். நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சுற்று 2, 2வது ஒளிரும். நீங்கள் சுற்று 4 ஒளிரும். ரைட். நாங்கள் தெளிவாக போகணும் தானே. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சுற்று 1
இப்போ நாங்கள் ஒவ்வொரு சுற்றா செய்து பார்த்து கொண்டு வருவோம். அது செய்து பார்க்கல ஏன் அது தடைப்பட்டதுக்குரிய அந்த மீன் ஒளிராதக்கூடிய காரணத்தையும் பார்ப்போம், ஒளிர்வதற்குரிய காரணத்தையும் பார்ப்போம். இப்போ முதலாவது சுற்று பாருங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், எல்லா சுற்றுக்களுக்கும் உரிய ஆளிகளை என்ன திறந்த நிலையில் இருக்கிற ஆளிகளை மூடிய நிலைக்கு கொண்டு வர போகிறேன். அந்த ஆளி என்றது உங்களுக்கு தெரிய முக்கியமானது. இந்த ஆளியின் முதல் நாங்கள் கடதாசி கவியை பயன்படுத்திய வழியாக இந்த ரொட்டேட் என்ற இதை கிளிக் பண்ணி போட்டு என்ன செய்ய போகிறோம் பாருங்க. இப்போ ஆளுங்க நான் போட போகிறோம். மின்கும்பல் ஒளிருதோ இல்லை. இப்போ ஏன் மின்கும்பல் ஒளிரையில்லை என்றதை நாங்கள் முதலாவது பார்த்து கொண்டு போவோம். ஒவ்வொரு சுற்றாக பார்த்துருவோம். என்னத்துக்காக இது ஒளிராக இருக்கும்? நேர்நூடாக வாருங்க மின்னோட்டமானது நேர்நூடாக வார மின்னோட்டம் ஆடி மூடப்பட்ட நிலையில் அதன் சுற்று நடைபெறுது. மீண்டும் வந்து வரணும் மின் கலத்தின் நேருக்கு தான் வரும். மாறி வந்துட்டு நேரூடாக வார மின்னோட்டமானது நேருக்கு அடுத்து ஒரு மின்கலத்தை பின்னுக்கு தொடர வைக்கல நேர மறைய வைக்கணுமா நேர வைக்கணுமா? இங்கே வருது இல்லை நேருக்கு வருது. அப்போ இது மாறி மறைக்கு வந்திருந்தால் சில விட ஒளிந்திருக்காங்க. சரிதானே? அப்போ இது சுற்றில இதில் வந்த ஒளிராகக்கூடிய நேர் இணைப்பினூடாக வந்ததுக்கு அடுத்த மின்கலத்தின் நேருக்கு வர வழியால் அந்த மின்குமிழ் உரிய மின்னோட்டமானது தடைப்படுத்திருக்கு போவாங்க. அதுக்கு பிறகு சுற்று நடைபெறுமோ இல்லை. அதால் இந்த மின்குமிழ் ஒளிராகக்கூடிய காரணத்தை நாங்கள் கண்டு பிடிச்சிட்டோம். சரி, இப்போ ரெண்டாவது சுற்றுக்குரிய இதை இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆடியை மூடிய நிலைக்கு கொண்டு வரணும். ரெண்டாவது சுற்று நீங்கள் சொன்னீங்கல்ல தானே, ரெண்டாவது சுற்று ஒளிருமண்ணு ஒளிரே ரைட், அதுக்குரிய காரணத்தையும் பார்ப்போம். இப்போ மின் கலத்தின் மறைநூடாக செல்கின்ற மின்னோட்டமானது ஆடி மூடிய நிலையிலும் அப்படியே சுற்று வந்து என்ன செய்யுது, பேர்ந்தும் மறைக்கு வருது. இங்கே நேருக்கு வந்த மாதிரி இங்கே மறைநூடாக மின்கலமானது அடுத்த சுற்றின் மறைக்கு வருது. ஆகவே மறைநூடாக மின்னோட்டம் அங்கே செல்லாது தடைப்பட்டு நேராக இருக்குமே இருந்தால் அந்த மின்னோட்ட சுற்று நடைபெற்றிருக்கும். அதாவது மறைநூறாக வந்த மின்னோட்டமானது வேண்டும் மறைய இதில் மின்கலத்துடன் தொடர்பை ஏற்படுத்துறதால மின்னோட்டம் அங்கே தடைப்பட்டது. இந்த மின்குமிழ் ஒளிர மாற்றார். அதுக்குரிய காரணம் தெரியுதானே? இப்போ விளங்குதோ? நீங்கள் ரெண்டாவது சொன்னது புரியாது, அதுவும் விளங்கு. இப்போ மூன்றாவது சுற்றை பார்ப்போம். மூன்றாவது சுற்றை நான் இப்போ மூடிய நிலைக்கு கொண்டு வரோம். மூன்றாவது சுற்று மூடிய நிலைக்கு கொண்டு வந்த நிலையிலும் மூன்றாவது சுற்றுக்குரிய மின்குமிழும் ஒளிரவில்லை. ஏனென்றால் அதுக்குரிய காரணத்தையும் பார்ப்போம். இப்போ பாருங்க, நேரூடாக செல்கின்ற மின்னோட்டமான ஆடி மூடிய நிலையிலும் பேருந்து நேருக்கு தான் வருது. என்ன ஒரு மின்கலத்தின் ஒரு ஒன்றுக்கு பிறகு ஒன்றை நாங்கள் வைக்க என்ன செய்யணும், மறையண்ட இதில் மாறிக்கொள்வோம். இது வேறு நேர், அதுக்கு பிறகு வாரது நேர்முனையாக இருக்கு. ஆகவே அங்கே மின்னோட்டம் செல்வதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே அங்கால மின்னோட்டம் செல்லலாம். ஆகவே எதிரெதிரான இதை என்ன செய்யும், என்ன அது தடைப்பட்டிருக்கும். ஆகவே அங்கே மின்னோட்டம் இல்லாது ஆகவே மின்குமிழ் நிலவும் அது நேரம் இருந்தால் அது இந்த தொடர்ச்சி நடைபெறாது, மின்னோட்ட சுழற்சி நடைபெறாது. ஆகவே இதில் அங்கால போவதற்குரிய சந்தர்ப்பம் ஆகவே இந்த மின்குமிழ் ஒளிர மாட்டாது. அப்போ இந்த மூன்றாவது சுற்றும் என்ன காரணத்துக்காக ஒளிரவில்லை என்பதை பார்த்துக்கங்க. இப்போ நான்காவது சுற்றை பார்ப்போம். இருக்கிற மூன்று சுற்றும் பார்த்துட்டு நாலாவது சுற்றை பார்த்துட்டு இதை நாங்கள் மூடிய நிலைக்கு கொண்டது. மூடிய நிலைக்கு நாங்கள் இப்போ கொண்டு வரப்போகிறோம். என்ன நடந்தது, மின்குமிழ் ஒளிர்கின்றது. சரிதானே? பார்ப்போம் என்னத்துக்காக அது ஒளிர்கின்றது பார்ப்போம். இப்போ பாருங்க, இது பாருங்க, நேரூடாக செல்கின்ற மின்னோட்டமானது என்ன செய்யறது, நேரூடாக செல்கின்ற மின்னோட்டமானது இப்படியே வந்து அடுத்த மின்னலுக்கின்ற மறைமுனையூடாக தேர்ந்து நீராக வந்து இங்கே வந்து எங்கள் பித்தளை வளைவுக்கு வருது. அதே போல் இந்த மறைமுகமாக வர மின்னோட்டமானது பிஎமுனை இந்த இதில் வந்து தொடர்பை ஏற்படுது. ஆகவே ரெண்டு முனை, அதாவது மறையூடாக வர மின்னோட்டம் நடைபெறுது, நேரூடாக வர மின்னோட்டம் ரெண்டுக்கும் புதிய சுழற்சி நடைபெறுது. ஆகவே மின்குமிழ் ஒளிர்தான். காரணம் என்ன மாதிரி வந்திருக்குது, காரணம் இந்த மின்குமிழ் இந்த வெள்ளத்துக்கு இந்த மனிதருக்கு வேணும் மர நேர். இதுக்கு பிறகு வர வேண்டிய மின்னுக்கு கலத்தின் தொடர்பு இது மரமுனை அப்படியே இதை ஆளியின் தொடர்புடாக அது தொடர்பை ஏற்படுத்துது. அப்படியே வந்து நேரூடாக வந்து இது
இது மறைவுடாக வந்து இது நேருடாக வந்து இங்கே வருது மறைவுடாக ஆகுது. மின்னோட்ட சுழற்சி என்னென்ன நேருடாக வாரதாலும் மறைவுடாக சென்று ஒரு சுற்றோட்டம் நடைபெறுகிறது. ஆகவே மின்குமிழ் ஒளிர் என்றது வடிவமையோ அதில் என்ன மாதிரி என்ன காரணத்துக்காக ஒளிரவில்லை, என்ன காரணத்துக்காக 4வது சுற்று ஒளிர்ந்தது நீங்கள் முடிவை எடுத்துக்கொண்டீங்க. இப்போ ஒரு மின்னோட்டமானது முழுமையாக ஒரு சுற்றோட்டமாக நடைபெற வேண்டும். நேருடாக செல்கின்ற மின்னோட்டமானது மறைவுடாக வந்து அந்த சுழற்சி நடைபெறும்போது மின்குமிழ் ஒளிர்ந்த சந்தர்ப்பம் இது. சரிதானே? வடிவ விளங்கிக்கோ. அடுத்த இன்னொரு சொல்றாங்க நான் இது இன்னொரு உங்களுக்கு வினாப்படுகிறது. 4 வகையான வரிப்படங்கள் தரப்பட்டுள்ளது. இது ஒரு வரிப்படம், இது ஒரு வரிப்படம், இது ஒரு வரிப்படம், இது ஒரு வரிப்படம். 4 வரிப்படங்கள் தரப்பட்டிருக்குது. இதில் வந்து தரப்பட்ட வரிப்படத்தை அவதானித்து உங்களிடம் கேட்கலாம், ஒளிரக்கூடிய மின்குமிழுக்குரிய சுற்று எதுவாக இருக்கும். இப்போ நான் அது முதலாக செய்கிறேன். இது நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஒளிரக்கூடிய மின் சுற்று தரப்பட்ட 4 வரிப்படங்களிலும் எதுவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதில் முதலாவது அவதானிப்பு. இதை அவதானிக்கிறது சும்மா அவதானிக்கிறீங்கள, நாங்கள் ஒவ்வொரு இணைப்புகளையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த இதுக்குரிய விடையை செய்ய போகிறோம். நீங்கள் நேரடியாக செய்து பார்க்கல, எக்ஸாம் பேப்பரில் வரைக்கும் நீங்கள் என்ன நீங்கள் முந்தி செய்து பார்த்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு தான் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்குரிய சுற்றோட்டத்தை உங்களோட கற்பனையால் வரைய போகிறீங்க. வரைந்தால் அந்த சுற்றோட்டம் ஒளிருமா ஒளிராதா என்பதை நீங்கள் செய்து பார்க்க போகிறீங்க. அந்த வழியில் வரும்போது முதலாவது சுற்று என்ன காரணத்துக்காக ஒளிரவில்லை என்று பார்ப்போமானால், இந்த மின்கலத்துக்கு இடையிலான தொடர்பு சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. தொடர்பு சமாதானமாக வைக்கப்பட்ட மின்கலத்தை என்ன நினைச்சிருக்கிறோம், மறையூடாக வந்ததை நேரூடாக ஏற்படுத்தி மின்கலத்துக்கு இடையிலான தொடர்பு சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி மறையூடாக வார மின்னோட்டமானது வேறு என்ன செய்யுது, இங்கே வந்து ஈய முனைக்கு வருது. சரிதான், ஈய முனையில் தொடர்பை ஏற்படுத்தி இருக்குது. நேரூடாக வார மின்னோட்டமானது பித்தள வளையத்துக்கு செல்லாமல் அதிர்ந்த இணைப்பு வந்து போயிருக்குது, ஈய முனைக்கு சென்றிருக்குது. ஆகவே மின்குமிழ் இது ஒளிரவில்லை. என்ன காரணத்துக்கு ஒளிரவில்லை என்று தெரியாது, இது பித்தள வளையத்துக்குரிய இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்போ முதலாவது சுற்றுக்குரிய காரணம் தெரியாது. இப்போ 2வது சுற்றுக்குரிய மின்குமிழ் ஒளிராக பார்ப்போம். மின்கலத்துக்கு இடையிலான இணைப்பு முதல் சரி ஒன்றதை பார்ப்போம். இந்த மறைவுடாக வார மின்னோட்டமானது மேலும் மரநிலைக்கு இணைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த மின்கலத்துக்கு இடையிலான இணைப்பு சரியான முறையில் இணைக்கப்படவில்லை. மறையிலூட வாரது இன்னொரு போகணும், நேருக்கு வந்திருக்கணும். மறையிலிருந்து வந்து மீண்டும் மறையில் வந்தால் அங்கே மறைவுடா வாழ்ந்த தொடர்பு அங்கே துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆகவே மின்னோட்டம் அங்கே மறைவுடாக செல்கின்றது நடைபெற மாட்டாது. ஆகவே இந்தியாவில் இது இப்படி இணைப்பு சரியாக இருந்தாலும் அந்த மறைவுடாக இணைக்கப்பட்ட இணைப்பு சரியான முறையில் இணைக்கப்படாத என்ன செய்யுது, 2 நேராக மின்குமிழுக்கு போது இதால் வார நேரம் நேரூடாக வார மின்னோட்டம் மின்குமிழுக்கு போகுது. அதனால் இங்கே மின்னோட்டம் 2 ஊடாக எதிராக வரும். மறைவுடாக வாரது என்ன செய்யணும், நேரூடாக வந்து இது நேரூடாக வந்து இந்த மறைவுடாக வந்து ஒரு சுற்று நடைபெறும் போது தான் முழுமையான ஒரு மின்னோட்டம் நடைபெறும். ஆகவே இது என்ன செய்யும், ஒளிர மாட்டாது. 3வது சுற்றை பார்ப்போம். அதுவும் மின்கலத்துக்கு இடையிலான இணைப்பு சரியாக இணைக்கப்படும். மறைவுடாக வந்தது நீரூடாக வந்து மின்னோட்டம் சேரும். அப்படியே வந்து மறைவுடாக வந்து இங்கே வருது, எதுக்கு வருது, பித்தள வளையத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி. ஆனால் இங்கே வந்து ஈயமுனைக்கு இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அதுக்கு எந்த தொடர்பும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த மின்குமிழ் ஒளிர மாட்டாது. அதுவும் மின்கலத்துக்கு இடையிலான தொடர்பு சரியான முறையில் இணைக்கப்பட்டிருந்த போதிலும் இந்தியாவில் வந்து மின்குமிழுக்கு இடையிலான இணைப்பில் பித்தள வளையத்துக்கு ஏன்னா நேரூடாக வாரது இணைக்கப்பட்டிருக்குது, ஏன்னா மறைவுடாக வாரது இணைக்கப்பட்டிருக்கு. அந்த தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது, ஈயமுனைக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆகவே 2க்கு முனைப்பை இருக்கணும் தானே. ஆகவே இந்த மின்குமிழும் ஒளிதான். காரணம் இந்த மின்குமிழ் ஒளி என்ன காரணம், காரணம் இந்த மின்கலத்துக்கு இந்த மின்கலத்துக்கு இணைப்பு மறைவுடாக வாரது நேரூடாக வந்து இங்கே வந்து மறைவுடாக வாரது அப்படியே வந்து வருது பித்தள வளையத்துக்கு வருது, நேரூடாக வாரது அது இந்த ஈயமுனையிலேயே அப்படியே தொடர்பியை ஏற்படுத்திய வண்ணம் இருப்பதால் மின்குமிழ் வருது. இது ஒரு சுற்று
முழுமையாக நடைபெறும். நேருடாக சுற்றாரங்கள் நமக்கு ஒரு சுழற்சி நடைபெற்று மறைவுடாக சென்று நேருடாக மறைவுடாக ஒரு சுழற்சி நடைபெறுகிறது. அப்போ மின்னோட்ட சுழற்சி உரிய முறையில் நடைபெறுகிறதால அந்த மின்குமிழ் ஒழுகிறது. வடிவாக 4 சுற்றுங்களை சரியான முறையில் பார்க்கப்பட முடியாது தானே. அந்த வகையில் இதுவும் இன்னொரு வினா இப்படி கேட்கப்படலாம். நாங்கள் இப்போ மின்னிணைப்புடன் அடுத்த ஒரு செயற்பாடாக சாதாரண விளையாட்டு மின் மோட்டார். சரிதானே. சாதாரண விளையாட்டு மின் மோட்டார் பார்த்துக்கிறீங்களா? உங்களோட விளையாட்டு சில உபகரணங்கள் என்ன விளையாட்டு கார் என்ன ஓடக்கூடிய கார்கள், பஸ்ஸுகள், சின்ன விளையாட்டு சாமான் ஓட்டிருக்கீங்க. அதில் இந்த ஹெலிகாப்டர்கள் என்ன விலங்குவானங்கள் இந்த மோட்டருடைய இது செயற்பாடு முக்கிய பங்காற்றுது. இந்த விளையாட்டு மோட்டர் அதாவது மின் மோட்டரில் இருக்கிற காந்தம், இதுக்குள்ள இருக்கிற காந்தம் நிலையான காந்தம் இருக்குது. அடுத்தது செப்பு சுற்றுகள் அடங்கிய சில சுற்றுகளும் இதுக்குள்ள காணப்படுது. அது உள்பகுதி உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கிய இல்லையென்றாலும் அதில் நீங்கள் சாதாரணமாக அறிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல. சரிதானே. அந்த விட விளையாட்டு மின் மோட்டர். இந்த விளையாட்டு மின் மோட்டரை நாங்கள் இதிலே ஒரு இயக்கி பார்ப்போம். சரிதானே. இதில் அது என்ற ஒரு குறியீடு இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணினால் இந்த மின் மோட்டர் குறியீடு பெறலாம். அதை விளையாட்டு மின் மோட்டருடைய காற்றாடியே இருக்காச்சு. இப்போ இதுக்குரிய இழப்பை நேரூடாகவும் மறையூடாகவும் இந்த 2 முனைகள் ஏற்படுத்த போகிறோம். சரிதானே. மறையூடாகவும் ஏற்படுத்தி நேரூடாகவும் ஏற்படுத்த போகிறோம். இதில் நேரூடாக வந்து ஒரு இணைப்பாய் ஏற்படுத்தி இருக்கிறோம். அடுத்த மரமுனையூடாக ஒரு இணைப்பை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம். இப்போ சாதாரண விளையாட்டு மின் மோட்டருக்குரிய இணைப்பை நாங்கள் சுற்ற பூரணப்படுத்தும் போது நேருடாகவும் பூரணப்படுத்தி இருக்கிறோம், மறைவுடாக இப்போ வந்து சுற்று அப்படியே சுற்றக்கூடிய செயற்பாடானது நேருடாக போய் அப்படியே அங்கே வருது மரமுனைக்கு வந்து அப்படி ஒரு சுழற்சி நடைபெறுகிறது. அப்போ மறைமுறைவுடான இணைப்பு சரியான முறையில் நேர்முறைவுடான இணைப்பு சரியான இணைக்கப்பட்டு சாதாரண மின் மோட்டர் ஒன்று இயங்குதலையே காணலாம். சரிதான். இந்த விளையாட்டு மின் மோட்டரை பயன்படுத்தி நாங்கள் ஒரு செயற்பாட்டை செய்யலாம். இந்த செயற்பாடு இந்த சூரியன்ல எத்தனை நிறங்கள் இருக்கிற இன்னைக்கு 7 நிறங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வானவில் 7 நிறங்கள், சூரிய ஒளி 7 நிறங்கள். 7 நிறங்களும் எங்களுக்கு தெரியுதோ? சூரிய ஒளி நிலத்தில் எங்களோட இதில் விளையாட்டுல 7 நிறங்களா தெரிகிறதோ? இல்லை. 7 நிறங்கள் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் பிரித்தறியல. அதனால் எங்களுக்கு வெள்ளொளியாக தெரிகிறது. சரிதான். அது பிரித்தறிகிறதுக்கு அரியம் திருத்தியமானி என்று சில இதுகள் எல்லாம் இருக்குது. அது மேல் வகுப்புகளில் இதில் நீங்கள் படிக்கிறீர்கள். அந்த இதில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதை நீங்கள் ஒரு புதறிவாக இப்போ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு சொன்னேன். சரிதானே. அப்போ அந்த நியூட்டன் அதாவது அந்த ஒரு விஞ்ஞானி அந்த 7 நிறங்களையும் வச்சு ஒரு வெள்ளொளியாக மாற்றலாம் என்று கண்டுபிடிச்ச நியூட்டன். என்ன அந்த நியூட்டன் என்ன மாதிரி செய்தார் என்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் இப்போ செய்து பார்ப்போம். அதில் வந்து நாங்கள் 7 வர்ணங்களையும் என்ன முதல்ல நீங்கள் பிரதான இதில் வந்து உங்களுக்கு ஒரு 7 வர்ணங்களையும் பூசி ஒரு வட்ட அட்டையில் 7 நிறங்களாக பிரித்து போட்டு நாங்கள் என்ன செய்யலாம், சாதாரண விளையாட்டு மின் மோட்டரில் நாங்கள் வேகமாக இதை சுத்த போகிறோம். சுத்தைகளே இந்த மாதிரி தெரியுமாங்கிறத பார்ப்போம். சரிதானே. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு 7 நிறங்களாக தெரியுது. என்ன 7 நிறங்கள் தெரியுது. இப்போ நான் வேகமாக சுத்த போகிறோம். சுத்தைகளை எப்படி தெரியுதுங்க எப்படி தெரியுது பாருங்க. முதல் 7 வர்ணங்கள் காணப்பட்டது. இப்போ உங்களுக்கு வரைக்குள்ள என்ன தனியாக வெள்ளை நிறமாக மாத்திரம் தெரிகிறது. சரிதானே. அது 7 நிறம் இருந்தாலும் எங்களுக்கு அது வேகமாக அது சுழலும் போது அந்த நிறங்கள் எல்லாம் சேரும் போது அது நமக்கு வெள்ளை நிறமாக நமக்கு புலப்படுது. சரிதானே. அது அறிஞ்சாச்சு. அடுத்ததாக இதில் நீங்கள் இதில் வந்து சிவப்பு பச்சை நீலம் அந்த மூல வர்ணங்களை சிவப்பு பச்சை பிரதான வர்ணங்கள் மூல வர்ணம் இருக்குல்ல, சிவப்பு பச்சை நீலத்தை மாத்திரம் இந்த வட்ட அட்டையில் பூசி தனியாக நீங்கள் நிறத்தை ஏற்படுத்தி போட்டு என்ன அதில் நீங்கள் 4 மூன்றாக பிரித்து சிவப்பு பச்சை நீங்கள் கொண்ட மூன்று நிற சிவப்பு பச்சை நீலத்தை 3 வர்ணங்களையும் பூசி போட்டு நீங்கள் வெறுமாக சுற்றுவீர்களாக இருந்தால் அதையும் வெள்ளொளியாக தெரியும். அது பிரதான வர்ணத்தை மாத்திரம் செய்தால் தான் அந்த வெள்ளொளியை
வரக்கூடிய துணை வர்ணங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை செய்திகளாக வெள்ளொழியை உருவாக்க முடியாது. அதையும் தெரிஞ்சு வச்சிருந்தா உங்களுக்கு பிரதான வர்ணத்தை கொண்டுதான் அந்த வெள்ளொழியை நாங்கள் உருவாக்கலாம். இல்லையா அந்த 7 நிறத்தையும் சேர்த்து வெள்ளொழியை உருவாக்கலாம். ஆனால் தனியாக துணை வர்ணங்களை வச்சு நாங்கள் அந்த வெள்ளொழியை உருவாக்க முடியாது என்பதை பார்க்கலாம். சரிதானே? அந்த 7 ஒளி அதுக்கு இப்போ இந்த மின் மோட்டரை நாங்கள் வெளியில் எடுத்து போட்டு சரிதானே இந்த மின் மோட்டர் எடுத்து போட்டு அது இப்போ நாங்கள் சுற்றின இதைத்தான் விட்டுட்டு இப்போ இது வேகமாக சுற்றி கொண்டு வரையில் என்ன மாதிரி தெரியும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் இந்த சாதாரண மின் மோட்டரில் சுற்றி பார்த்த வெள்ளொழியாய் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. சரிதானே? இது விளங்குதோ? இதை நீங்கள் நாங்கள் ஓபரேட் செய்து பார்ப்போம். எல்லாம் வர்றாமல் எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் வச்சு நாங்கள் இங்கே பார்த்து வரைபடத்தில் பார்த்து அவலத்தையும் வரைபடத்தில் நீங்கள் இங்கே நான் தாரபடி அவலத்தையும் நீங்கள் உங்களோட கொப்பியில் பிரதி பண்ணால் உங்களுக்கு வீட்டை கொண்டு போய் நீங்களும் செய்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் வகுப்பறையில் செய்ய வைக்கலையும் உங்களுக்கு பிரயோசனமாக இல்லை. சரிதானே? ஏதாவது விளங்கினா கேளுவோம். நாங்கள் அடுத்த செயற்பாட்டை சரி. இன்றைக்கு இன்னொரு வினாவை வந்து காண போகிறோம். இது வந்து சாதாரண டிவி ஒளி சமியோடு மாறியை அடிப்படையாக கொண்டு ஒரு வினா உங்களிடம் கேட்கப்படுகிறது. அது எவ்வாறு செய்கிறது என்பதை நாங்கள் என்ன கேள்வி கேட்கப்படுது அதுக்குரிய விட எவ்வாறு அளிக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் செய்து பார்க்க. இப்போ உங்களிடம் கேட்கப்பட்ட வினா இந்த சாதாரண வீதி ஒளி சமநிலை வீதி ஒளி சமநிலை எத்தனை மின்குமல்கள் காணப்படுகிறது? 3. சிவப்பு, மஞ்சள், பச்சை என்ற ஒளி மின்குமல்கள் காணப்படுகின்றன. இப்போ உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா இது சாதாரண இதில் வந்து மின்கரங்கள் கடதாசி கவியை கொண்ட ஒரு ஆளி மாறி ஆளி ஒன்று தரப்பட்டுள்ளது. 3 மின்குமல்கள் தரப்பட்டுள்ளது. இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா இந்த ஆழியை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் 3 சந்தர்ப்பத்தில் மூடுவதுள்ளாங்க. அந்த 3 சந்தர்ப்பங்கள் என்றாங்க முதலாவது மின்குமலுக்குரிய இந்த தொழுகையும், 2வது மின்குமலுக்குரிய இந்த தொழுகையும், 3வது சரிதான் 3வது மின்குமலுக்குரிய இந்த தொழுகை. இந்த ஆழியை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மூடுவதன் மூலமாக எந்த மின்குமல் இப்போ தற்போது ஒளிதத்தக்க நிலையில் உள்ளது. சரிதான்? இப்போ நாங்கள் ஒன்றா இந்த ஆழியை ஒவ்வொரு இடத்துல 3 சந்தர்ப்பத்தில் நாங்கள் 3 சந்தர்ப்பத்தில் எந்த மின்குமல் ஒளிரும் என்றுதான் உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. நீங்கள் பார்த்து சொல்லுவோம் எந்த மின்குமல் ஒளிரும் நீங்கள் சொல்லுவோம். நீங்கள் எப்படியாவது 3வது நீங்கள் முதலாவது நீங்கள் அதனால 2வது சரி 3 விதமான நன்றிகளை நாங்கள் செய்வாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மூடி பார்க்க போகிறோம். என்ன சந்தர்ப்பத்தில் சரிதானே? முதலாவது சந்தர்ப்பத்தில் இதோட முதலாவது இன்றையில் தொழுகையை ஆகியாக ஏற்படுத்த போகிறோம். இந்த ஆகிய தொழுகை ஏற்படுத்த போகிறது அடையாளம் சொன்னதில்லை. முதலாவது இந்த ஆகிய தொழுகை ஏற்படுத்த போகிறோம். எந்த மின்குமல் ஒளிருது? முதலாவது ஒளி பார்ப்போம். முதலாவது ஒளி ஆச்சு. அடுத்தது 2வது மின்குமலை நாங்கள் உள்ள ஒன்று வைக்க 2வது ஒளிருதோ இல்லை. 3வது இப்போ 3வது ஏன் ஒளிர்ந்தது என்பதை நாங்கள் பார்ப்போம். ஏன் மற்றது 2 ஒளிர்ந்து இருந்ததையும் பார்த்தோம். சரிதானே? இப்போ முதலாவது ஆளின் ஒளிர்ந்ததுக்குரிய நேர்முனையினூடாக மின்கலத்தின் நேர்முனையினூடாக சென்ற மின்னோட்டமானது அதுவும் அப்படியே மின்குமலிங்க சித்திர வளையத்துக்கு போய் அப்படியே சுற்றோட்டத்தூடாக வந்து அப்படியே ஆளுநராக வந்து அங்கே வந்து அப்படியே மரமணிக்கு வருது. சரி, மரமணியோட ஆகாரம் அப்படியே ஆளியினூடாக தொடர்ந்து மூடப்பட்ட நிலையில் மின்னோட்டம் வந்து மின்குமலுக்கு செல்வது. அதாவது இங்கே ஒரு சுழற்சி ஒன்று மின்னோட்ட சுழற்சி அப்படியே சுழற்சியாக நடக்கிறது. எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆகவே முதலாவது மின்குமல் கொள்ளுள்ளது. சரிதானே? இப்போ இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம்.
ஏனைய 2 மின்முகளையும் நாங்கள் ஒளிர வைக்கவும் என்றால் இந்த மாதிரியில் செய்யப்பட வேண்டிய மாற்றம் என்ன சொல்லுவா. இப்போ நாங்கள் 2 சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க, இந்த இந்த இதில் உணர்ந்து விடவும் ஒளிரையில, இதை கொண்டு இதை விடவும் ஒளிரையில. சரியா? 2 மின்முகங்கள் ஆளிக்குரிய தொழுகையை கொண்டு நாங்கள் நிறுத்தும் போது அந்த மின்முகங்கள் 2 ஒளி. இந்த 2 மின்முகங்களும் ஒளிர வேண்டுமாயின் மாதிரியில் செய்ய வேண்டிய மாற்றம் யாருங்க என்ன செய்வீர்கள்? இன்னைக்கு இதை ஒளிர வைக்கலாம். ஆளியில மாற்றங்கள் அப்படியே இருக்குது. ஒரு மாற்றத்தை செய்வதன் மூலமாக நாங்கள் இந்த 2 மின்முகளையும் தனித்தனியாக ஒளிர, அதாவது தனித்தனியாக ஒளிர வைப்பதற்கு இந்த மாதிரியில் செய்ய வேண்டிய மாற்றம் என்னன்றதை உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது. சரி, இப்போ என்ன செய்வோம்ன்றது பாருங்க. இப்போ இதில் என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஆளியை பாருங்க, நாங்கள் இந்த ஆளியை இதில் உணர்ந்து கொடுத்தோம். சரி, என்ன நடந்து பாருங்க, மறை முனைவுடாக வார மின்னோட்டமானது அந்த ஒரு ஆளி மூடப்பட்ட நிலையில் இந்த மின்குமுளுக்கு போகும். ஆனால் நேருடாக வார மின்னோட்டம் இந்த மின்குமுளுக்கு போகணும். என்ன சொல்ற சரி, நேருடாக வார மின்னோட்டமானது இந்த மின்குமுளுக்கு செல்ல வேண்டும். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம், நேருடாக வார நேர்முனையூடாக வார மின்னோட்டத்தை இந்த மின்குமுளுக்கு நாங்கள் கொடுப்பதனூடாக நாங்கள் இந்த மின்குமுளுக்கு வந்து காணும். அப்போ இந்த மாதிரி என்ன முறையில் நாங்கள் இந்த மின்குரிய நேர்முனையினோடான மின்னோட்டத்தை கொடுக்கலாம்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னோக்கியாக நாங்கள் கடத்தியே எவ்வாறு அதுக்குரிய தொகுதியை ஏற்படுத்திட்டு வாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், நேர்முனையினோட வாரண்டால் நாங்கள் இது முதலாவது மின்குமுனைந்த பித்தளை வளையத்தில் இருந்து சில போனோம் பித்தளை வளையத்தில் இருந்து ஏற்படுத்தி எங்க 2வது மின்குமுனைந்த பித்தளை வளையத்துக்கு ஒரு தொகை ஏற்படுத்த போகிறோம். இது நேர்முனையூடாக ஒரு பித்தளை வளையத்துக்காக ஒரு தொகையை ஏற்படுத்த. இப்போ வந்து நேர்முனையூடாக வார ஒரு இணைப்பை நாங்கள் எந்த உணர்வு விட்டுருந்தோம், இந்த 2வது மின்குமுனையில பித்தளை வளையத்துக்கு. இப்போ ஆளியை தாங்க, இப்போ ஆளியை நாங்கள் முதல்ல இருந்து போட்டு பார்க்குறாங்க. இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் முதலாவது மின்குமுனை வருகிறது. 2வது மின்கும்போது என்ன நடந்தது, இப்போ என்ன ஒளிர்றதுக்கு காரணம், நேர்முனையூடாக வார மின்னோட்டமானது பித்தளை வளையத்துக்கு இருக்குது. இதனூடாக மரபுடாக வார மின்னோட்டமாக ஆளி மூடப்பட்ட நிலையில் ஈயமுனையூடாக இந்த மின்குமுளுக்கு கிடையாது. மின்குமுள் ஒளிர்ந்து சரிதானே. இப்போ பார்ப்போம் 3வது மின்குமுளுக்கு ஆளிய மூலம். 3வது மின்குமுளுக்கு ஆளிய மூலாக வர. இப்போ 3வது மின்குமுள் ஒளி என்ன நடந்திருக்கீங்க, மறைவுடாக வார மின்னோட்டமானது இந்த மின்குமுளுக்கு வச்சிருக்கு. நேர்முனையூடாக வார மின்னோட்டமானது அங்கே போயிருக்குது. இந்த பித்தளை வளையத்தினால வந்து இந்த பித்தளை வலை இதிலே இருந்து புதிய வந்து இதை வந்து இந்த பித்தளை வளையத்தில் அதோட மறைவுடாக வளர்ந்தது. ஆகிய ஒரு சுழற்சிக்கார வளையத்தில் இப்போ 3வது மின்குமுளும் ஒளி. இப்போ வந்து 3 மின்குமுளும் தனித்தனியாக ஆளிகள் மூடும்போது மின்குமுள் ஒளிர்ந்ததுக்கு நாங்கள் இப்போ வந்தோம். அப்போ நீங்கள் மாதிரியில் செய்ய வேண்டிய மாற்றம் என்றால் நீங்கள் அந்த இணைப்பை கொடுக்க வேண்டிய ஒரு கடத்தியின் இணைப்பு எங்கே இருக்குவாங்கன்னா இதில் வாங்க இணைப்பை, அதாவது முதலாவது மின்குமுளிந்த பித்தளை வளையத்தில் ஒரு கடத்தி இந்த தொடர அடுத்த 2வது மின்குமுளிந்த பித்தளை வளையத்துக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார் என்றால் 3 மின்குமுள் வரையும் தனித்தனியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனித்தனியாக ஒளிர வைக்கணும். அதாவது வீடியோ 1 முதலாவது ஒளிருது, 2வது ஒளிருது, 3 இப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றையும் ஒளிர வைக்கக்கூடிய சரிதான எல்லாரும் நடத்தி லைஃபு எழுதோ வர. இப்போ இதை வரையும் நாங்கள் இப்போ குறையில் நாங்கள் இதாக செய்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு என்ன மேலுமான விளக்கத்தை சரி. அடுத்ததாக இன்னும் ஒரு எளிய மின்சுற்றுடைய ஒரு வரிப்படம் தரப்பட்டிருக்கிறது. 3 மின்கலங்கள், 3 எளிமையான ஒரு கடதாசி கவியை பயன்படுத்திய ஆளிகள், ஒரு மின்குமிழ், 6 கடத்திகள் என்பவற்றை பயன்படுத்தி உங்களிடம் ஒரு 3 வினாக்கள் கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு வினாக்களாக பார்ப்போம். உங்களோட கோப்பியில் நீங்கள் முதல்
கேளியை நீங்கள் எழுதி வச்சுக்கிறீர்கள் தானே, அந்த கேள்வி அடிப்படையாக கொண்டு இப்போ நாங்கள் இந்த வரிப்படத்தை நன்கு அவதானித்து அதற்குரிய வினாக்களுக்கு விடை எழுத போகிறோம். சரிதானே? அப்போ வரிப்படத்தை வச்சு நீங்கள் இப்போ நான் சொல்ல நீங்கள் உங்களோட இதில் குறித்து பார்க்கணும். குறித்து பார்க்கிறீர்கள் இந்த மின்குமல் ஒளிருமா ஒளிராதா என்பதை பற்றி தான் இந்த வினா. ரைட். இப்போ பார்த்துட்டீங்கன்னாலே இப்போ கேட்கப்படுகிறது பாருங்கோ. இப்போ இந்த முறை இருக்குது, இந்த முறை இருக்குது, இந்த 3 முனைகள் இருக்கிறது. இந்த ஆளியை நாங்கள் மூட போகிறோம். சரிதானே? அப்போ எந்தெந்த ஆளியை எப்போ மூட வைக்கல, எந்த மின்குமுள் ஒளிருமா ஒளிரான்றது தான் உங்கள்கிட்ட வினாவப்பட போகிற வினாவாக இருக்கு. சரிதானே? ரைட். இப்போ முதலாவதாக கேட்கப்படுது இந்த முதலாவது ஆளியை மூடும்போது, சரிதான், முதலாவது ஆளியையும் 2வது ஆளியையும் மூடும்போது இந்த மின்குமுள் ஒளிருமா என்பது முதலாவது வெளியே பாருங்க. உங்களோட வெளியே சொல்லுங்க. முதலாவது ஆளியையும் 2வது ஆளியையும் மூடும்போது மின்குமிழ் ஒளிருமா என்பது முதலாவது கேள்வி. சரி, இப்போ பார்ப்போம். அப்போ நீங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறீர்கள். சரியா ஒன்றது இருக்கா பாருங்க உங்களுடைய. சரியா? இப்போ ஆளியை மூடுறதுக்கு இது. இப்போ ஆளியை மூட போகிறோம். சரிதானே? முதலாவது ஆளியையும் முதலாவது ஆளியையும் 2வது ஆளியையும் மூடும்போது மின்குமுள் ஒளிர்கிறார் இல்லை. சரி, என்ன காரணம் வந்தது அதையும் பார்ப்போம். ரைட். ரைட். இது நேரூடாக மின்கலத்தின் நேர்முனையூடாக செல்கின்ற மின்னோட்டமானது ஆளியூடாக மூடப்பட்ட நிலையில் மின்னோட்டம் எங்கே வருது? மின்குமுளிட்ட பித்தளை வளையத்துக்கு வருது. சரி, அதே போல இந்த ஆளியும் நேர்முனையூடாக மின்கலத்தின் நேர்முனையாக செல்கின்ற மின்னோட்டமானது ஆளி மூடப்படுகின்ற நிலையில் பித்தளை வளையத்துக்கு வருது. ரைட். இப்போ மறையூடாக ஒரு மின்னோட்டம் செல்லணும் தானே, என்ன அது மறையூடாக ஏற்படுகிறாட்டம். இந்த மறையூடாக மின்கலத்தின் மறைமுனையூடாக வர மின்னோட்டமானது இந்த ஆளி மூடப்படாத நிலையில் திறந்த நிலையிலே இருக்கு. இந்த தொடர்பு விடுபட்டு இருக்குது எங்க மறைமுனையூடாக செல்கின்ற மின்னோட்டமானது. ஆகவே இந்த இடத்துல தடைப்பட்டதால என்ன நடந்திருக்கு? அந்த மின்குமிழ் 2 ஆளியை மூடப்பட்ட நிலையிலும் அந்த மின்குமிழ் ஒளிரவில்லை. சரிதானே? அது உங்களிடம் கேட்கப்பட்ட முதலாவது வினா. ரைட். இப்போ நாங்கள் 2வது வினாவுக்கு வருவதால் என்ன செய்ய போகிறோம்? இந்த பழைய நிலைக்கு கொண்டு ரைட். ரைட். இப்போ 2வது வினாவை உங்களுடைய இதை பாருங்க. சரிதானே? முதலாவது ஆளியுடன் இப்போ 2வது வினா என்ன? ரைட். முதலாவது ஆளியையும் மூடி எதை மூட போகிறோம்? முதலாவது ஆளியை மூடியும் 3வது ஆளியை மூடுகின்ற நிலையும் மின்குமுள் ஒளிருமா? விடையில் இருக்கிறீர்களோ? என்ன எழுதிக்கிறீர்கள்? ஒளிருமா ஒளிராது? நீங்கள் ஒளிரும். ரைட். தொடர்ந்து பார்ப்போம். சரி, இது முதலாவது ஆளியையும் மூடி, சரி, முதலாவது ஆளியை 3வது ஆளியையும் மூடப்போம். இது 3வது ஆளியையும் நாங்கள் மூடப்போகிறோம். என்ன நடக்குது? மின்குமிழ் ஒளிர்கிறது. என்ன காரணம்? நீங்கள் முதலாவதுக்கு விடையை சரியா செய்திருந்தீர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்கே பாருங்க, மின்கலத்தின் நேர்முனையூடாக செல்கின்ற மின்னோட்டமானது ஆளி மூடப்படுகின்ற நிலையில் மின்னோட்டம் தொடர்ச்சியாக செல்கின்றது. அந்த மின் எங்க பித்தளை வளையத்தில் வந்தது. அதனூடாக பேர்ந்து அந்த சுழற்சி எங்கே வருது? ஈயமுனையூடாக செல்கின்ற மின்னோட்டமானது எங்கே வருது? இந்த மறையூடாக மின்கலத்தில் வந்த மின்னோட்டம் ஆளி மூடப்படுகின்ற நிலையில் 2க்கு இடையிலான தொடர். முதலாவது வெளியில பார்த்தீர்கள் தொடர்பற்ற நிலையில் இருந்தது. இப்போ ஆளி மூடப்பட்ட நிலையில் என்ன நடந்திருக்குது? மின்னோட்டம் தொடர்ந்து போகக்கூடிய நிலையில இருக்கிற வழியாலவா இதை மின்னோட்டம் பாயுது. அப்போ அது என்ன சொல்றது? இப்போ நேரூடாக செல்கின்ற மின்னோட்டம் பாருங்க ஒரு முழுமையாக இந்த பித்தளை வளையத்தினூடாக சுழற்சி நடைபெற்று ஈயமுனையினூடாக ஆளி மூடப்பட்டுகின்ற நிலையில என்ன எங்களுக்கு இந்த மறை முனையூடாக அப்படியே ஒரு சுழற்சி நடைபெறுகிறது. ஆகவே மின்குமிழ் ஒளிரும். சரிதானே? 2வது விளங்கு தானே? முதலாவது நீங்கள் சரியாக்கிருந்தீங்கன்னா இப்போ அடுத்த 2க்கு உங்களுக்கு இலவா அப்படி அளிக்கக்கூடிய இருக்கு. சரி, இப்போ நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டாடுறோம். சரிதானே? இப்போ 3வது வினா. 3வது வினா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரைட். அதாவது 2வது ஆளியுடன் என்ன உங்களுக்கு கேட்கப்பட்டது? 2வது ஆளியுடன்
மூன்றாவது ஆளியை மூடும்போது முதலாவதுக்கும் மூன்றாவதுக்கும் பாருங்கள். இப்போ ரெண்டாவது ஆளியுடன் மூன்றாவது ஆளியை மூடும் போது மின்குமிழ் ஒளிருமா என்பதை தான் இப்போ பார்க்கணும். சரிதானே? இப்போ மின்குமிழ் ஒளிர்றதுக்குரிய பார்ப்போம். இப்போ ஆளியை நாங்கள் மூடிய நிலைக்கு கொண்டாடுறோம். ஒரு ஆளி மூடப்படுது, ரெண்டாவது ஆளி மூடப்படும். இப்போ அடுத்து இதை கேட்டது மூன்றாவது ஆளியும் மூடப்பட்ட நிலையில் மின்குமிழ் ஒளிருமா? ஒளிர்கிறது. சரிதானே? என்ன காரணம் பாருங்கோ. நேருடாக வார மின்கலத்தின் நேர்முனையூடாக வர மின்னோட்டமானது ஆளி மூடப்படுகின்ற நிலையில் இங்க போது மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கு சென்று வேந்து அதனூடாக சுழற்சி நடைபெற்று எங்க வருதுஞ்சால பாருங்கோ ஈய முனையூடாக வருது. சரிதானே? அதே பொழுது பாருங்க மின்கலத்தின் மரமுனையூடாக ஆளி மூடப்படுகின்ற நிலையில் என்கின்ற தொடர்பும் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. மின்னோட்டம் பாயுது தொடர்ச்சி. எங்க ஆளி மூடப்பட்ட ஆச்சாரம் மூடப்பட்ட நிலையில மின்னோட்டம் பாய மின்குமிழ் ஒளிரும். அப்ப நேர்முனையூடாக மின்னோட்டம் அப்படியே அப்படியே ஒரு மின்னோட்ட சுழற்சி நடைபெறுது ஆளி மூடப்படுகின்ற நிலையில். அப்ப இந்த மின்குமிழ் ஒளிரும். முதலாவது வினாவின் அடிப்படையில முதலாவது சந்தர்ப்பத்தில் மின்குமிழ் ஒளிராது. என்ன காரணம்? அங்க மறைமுனையூடாக வார மின்னோட்டமானது நடைபெற்றது. ஆனால் இரண்டாவது வினாவில் மூன்றாவது வினாவிலும் என்ன செய்ய விற்கப்பட்ட இதுக்கு நேர்முனையூடாக வார மின்னோட்டமும் மறைமுடாக வார மின்னோட்டமும் எந்த தடையும் இல்லாமல் சுழற்சி நடைபெறுகிறதால அந்த இது மின்குமிழ் ஒளிரக்கூடியதாக இருக்கும். விளங்குதானே? இந்த படத்தை வரைஞ்சதன் அடிப்படையில் நாங்கள் இப்போ இதை செய்து பார்ப்போம். என்னோட வினாவில் பார்ப்போம். சரி, அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ செய்ய போகிறது பல்வேறு விதமான ஆளிகளையும் பல்வேறு அளவுகள் கொண்ட ஓட்டளவுகள் கொண்ட மின்கலங்களையும் மின்குமிழையும் பயன்படுத்தி நாங்கள் மின்குமிழை ஒளிர்வித்தல் அணைத்தல் செயற்பாட்டை செய்ய போகிறோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் செய்ய போகிற இணைப்புகள் எவ்வாறு ஆளிகளுக்கும் மின்கலத்திற்கும் மின்குமிழுக்கும் இடையிலான இணைப்புகளை எவ்வாறு செய்யலாம் என்பதையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் மிக அவதானமாக கவனித்தீங்கன்னா இந்த ஆளிகளுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றிய வினாக்கள் கேட்கப்படும் போது நீங்கள் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? காரணம் முதலாவது நாங்கள் கடத்திகள் கிடையாது. முதலாவது வந்து 1 எத்தனை வோல்ட் 1 பேட்டரி 1.5 வோல்ட்ஸ் கொண்டு பேட்டரி மின்கலத்தின் அளவை காட்டியிருக்கு. இப்போ நாங்கள் மின்குமிழ் ஆளிகளுக்கு இடையிலான தொடர்பு ஏற்படும். இப்போவும் நாங்கள் ஆளிக்கு இடையிலான தொடர்பு ஏற்படும்போது மின்கலத்தின் ஒரு முனையிலிருந்து முதல் ஆளிக்கு இடையிலான 2 முனையில் ஒரு முனைக்குரிய ஆகிய தொடர்பை ஏற்படுத்தணும். அதுதான் முதலாவது நாங்கள் ஏற்படுத்த போகிறோம். மின்கலத்தின் மரமுனையிலிருந்து ஏற்படுத்த போகிறோம் ஆளிக்கு ஒரு முனைக்கு ஏற்படுத்தியாச்சு. சரி, அடுத்ததாக இணைக்க வேண்டியது இனி நேர்முனையிலிருந்து மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து மின்குமிழின் பித்தளை கொண்டு இனி நேரடியாக ஒரு தொடர்பு கொண்ட மின்குமிழுக்கும் ஆளியின் மற்ற இப்போ தெரியுதானே? ஓகே, ஆன் ஆஃப் இப்போ கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் ஆளியே நிறுத்துதல் அணைத்தல் செயற்பாடு செய்ய போகிறோம். இப்போ நிறுத்தியாச்சு. ஆன் ஆஃப். இப்போ ஆளியை என்ன செய்கிறோம்? ஆன் ஆஃப் செய்கிறது. ஆளியை மூடுதல் திறத்தல் என்னென்னு சொல்கிறது? ஆளியை மூடுதல் திறத்தல் செயற்பாட்டினூடாக நாங்கள் இந்த மின்னிலங்கள் எப்படி வருகிறார்களோ நேர்முனையினூடாக பித்தளை வளையத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கணும், மரமுனையிலிருந்து ஆளிக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அடுத்ததாக நேரடியாக மின்குமிழுக்கும் ஆளிக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருக்கணும். அதனூடாக ஆளிக்கு ஒரு மின்குமிழை போனோம். அதாவது ஆளியை மூடுதல் திறத்தல் செயற்பாட்டை நாங்கள் செய்யணும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 2வது மின்கலத்தை. அதுவும் எத்தனை வோல்ட் பார்த்தீங்கன்னா வோல்ட்ஸ் 1.5 வோல்ட்ஸ் கொண்ட மின்கலம் தான். சரிதானே? இது இந்த பென்டாஸ் பேட்டரி என்கிறது சிறிய பேட்டரி. இது கொஞ்சம்
சாதாரண உல மின்கலம். இப்போ இதுக்குரிய இணைப்பை நாங்கள் செய்ய போகிறோம். என்ன மாதிரி ஆழி மின்கலம் மின்குமுளை தந்து அதுக்குரிய இணைப்பை பாருங்க எப்படி கொண்டு வாங்க. முதலாவது உங்களுக்கு தெரியும், இதில் இருந்து மின்குமுளில் இருந்து நேரடியாக ஒரு ஆழியின் ஒருங்கிணைக்கும். அடுத்தது மின்குமுளிலிருந்து ஒன்று நேராக மின்கலத்தின் நேர்முனைக்கும் போது ஆழியின் ஒருங்கிணைக்கும். இப்போ இது வந்து இதே சொல்றது அமுக்க ஆழி. ஆழி அமுக்க ஆழி என்று சொல்றது. இப்போ ஆழியின் இதில் நாங்கள் ஃபில் பண்ணி போட்டு இதை நாங்கள் வேறு ப்ரெஷ் பண்ணிக்கல தான் மாத்திரம் அது ஒளிரும். ஒளிரும் ப்ரெஸ் அங்கே வந்து நாங்கள் இதில் வந்து அமர்த்தி அதாவது ப்ரெஸ் கொடுத்தால் பட்டினை உள்நோக்கி அமர்த்தும் போது அந்த மின்குமுள் ஒளிரும். கையை எடுத்த உடனே அந்த மின்குமுள் ஒளிது. ஒரு விதமான ஆள் சரிதானே. அடுத்ததாக 6 வோல்ட் கொண்ட ஒரு மின்கலத்தை நாங்கள் இந்த மாதிரி ஆளியுடன் இணைக்க போகிறோம் என்று பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு தெரியும், எங்கள் விரோணம் மின் குமிழில இருந்து நேரடியாக வாரது ஒரு முனை எங்களோட ஆளியின் ஒரு முனைக்கு வரும். அடுத்ததாக மின் குமிழுக்கும் மின்கலத்தின் 9 வோல்ட் 6 வோல்ட் கொண்ட இதுக்கும் அங்கே இருக்குது 2 முனைகளும் மேலே தான் இருக்குது சரிதானே. நேர்முனை கொண்டு வரும். இனி வந்து மரமுனையில் இருந்து வாரது என்கிற போது மரமுனையிலிருந்து வாரது ஒன்று ஆழியில மற்ற முனைக்கு. இப்போ இணைப்பை ஏற்படுத்தினார். இப்போ ஆழியை என்ன செய்யிருக்கோம், ஒளிர்விக்கவும் அணைக்கக்கூடியதாக செய்ய போகிறோம். ஆளியின் செய்து கொண்டு பாருங்க ஒளிருது சரிதானே. மூடுதல், இது மூடிய நிலை, இது திறந்த நிலை. மூடுதல் தெரியும், 2 நிலையும் மின்குமிழ் ஒளிர்கிறது அணைகிறது. மூடுதல் திறந்தல் ரைட். இந்த மாதிரி ஏற்படுத்தியிருக்க தெரியும் 6 வோல்ட் கொண்ட மின்கலத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு தொடர்புகளும் ஏற்படுறது. அடுத்ததாக 9 வோல்ட் கொண்ட மின்கலத்தில் நாங்கள் என்ன மாதிரி மின்குமிழை இணைக்க போகிறோம் அல்லவா சரிதானே. இப்போ உங்களுக்கு தெரியணும் ஒரு இணைப்பு எப்போங்களை எங்கே வரணும், மின்கலத்தின் நேர்முனைக்கு. அடுத்தது மற்ற மின்கலத்தின் மரமுனையில் வாரது ஒன்று வரப்போது ஆழியின் ஒரு முனையும். அடுத்தது மின்குமிழின் ஈயமுனையிலிருந்து வாரது போது ஒரு மின் அதாவது ஆழியின் மறுமுனைக்கும் போகும். இப்போ பாருங்க மின்குமிழ் நாங்கள் இது வந்து அமுக்க ஆழிய தெரியும். இப்போ ஆழிக்குரிய இதில் வந்து ஆழியின் இதில் இருக்கிறோம். இதை வந்து நாங்கள் முதல் செய்த மாதிரி அமுக்க ஆழி. அதாவது இதை நாங்கள் அதாவது அமர்த்தும் போதும் தான் அது ஒளிரும். ஏதா மற்ற நேரத்தில் அணைக்கும் அமுக்க ஆழி என்று சொல்கிறோம் சரிதான். நீங்கள் ஒவ்வொரு இடங்களில் இந்த ஆழிகள் பயன்படுத்துகிறாங்க காரணம். இது அமுக்கையில் நிற்கிது எடுத்த உடனே சரிதானே. அமுக்குறைக்க மாத்திரம் நிற்கும். கரண்ட் பல்ப் ஒளிதான் அது இப்போ கொழுந்து கொண்டு. அப்போ 2 விதமாக இன்னொரு விதமான சரிதான். இது என்ன செய்வது, இப்போ விட்டது நேரம் ஒழுது. ஆனால் அமுக்கையில் மாத்திரம் ஒழிக்கும். அதுக்கு மீண்டும் வித்தியாசம் பேர். இது வந்து அமுக்கைக்க மாத்திரம் ஒழியுது, அது அமுக்கைக்க மாத்திரம் அணைக்கும் சரிதான். மற்றும்படி ஒழுந்து கொண்டு இருக்கு. சரி, இது 9 வோல்ட். அடுத்தது 12 வோல்ட் கொண்ட மின்கலத்தில் நாங்கள் ஒரு ஆழியோட எவ்வாறு ஏற்படுத்துகிறோம் சரி. அப்போ மின்குமிழின் பித்தள வளையத்தில் இருந்து நேர்முனைக்கும். அடுத்ததாக ஆழியின் இதில் இருந்து நீரில் இருந்து வாரது மறையிலிருந்து வாரது ஒன்று. இதிலிருந்து ஒரு முனைக்கும் என்ன ஆழியின் ஒரு முனைக்கும். அடுத்ததாக ஈயமுனையிலிருந்து வாரது ஆழியின்
இன்னொரு முறை. இப்போ இணைப்பு ஏற்படுத்தியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆளியை பயன்படுத்தி சரிதான். இப்போ நீங்கள் கூட ஆன் ஆஃப் செய்ய போகிறோம். நிறைய ஒளிருது ஒளிருது அணைது ஆன் ஆஃப் ரைட் தானே. இது ஒரு வகையான ஆளி ரைட். இது ஆளி சம்பந்தமான நிகழ்வுகளை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அடுத்த இதில் அடுத்த செயற்பாடு